சினிமா பேசக்கூடாது ஏன்டா சொல்லல நீ? ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்ல? என் இறை வழிபாட்டை விமர்சிச்ச நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல? கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாடை விட மேன்மையானது கட்டமைச்சிட்ட. அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான், இயக்குனர் பேசுவான், நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான், நடிகன் பேசுவான், நடிகை பேசுவான். அப்ப என்ன ஆகும்? சினிமா தான் இருக்கு உச்சம். அங்க ஆடுறது என்ன? சங்கே முழங்க பாடுறான். சங்க இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் பாடல்கள் எழுச்சி பாடல்கள் பாடுது. திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஸ்தை போட்டு ஆடுறான். அப்புறம் அதனால திரையரங்குல தனக்கான தலைவனை தேடுறான். நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகை பேச வைக்கிற, மடிக்கணினி கொடுக்குற இடத்துல நடிகை இயக்குனரை பேச வைக்கிற. ஏன் அறிவு சான்றோனே இல்லையா? வறண்டு போச்சா? துணைவேந்தர்கள் இல்ல, பேராசிரியர்கள் இல்ல, கல்வி சான்றோர்கள் இல்ல, அறிவார்ந்த பெருமக்கள் இல்ல. ஏன் உங்க அமைச்சர் பெருமக்கள் ராசாவிட அறிஞன் வேணுமா உனக்கு பேச வைக்க முடியாது? திருச்சி சிவாவிட சான்றோன் வேணுமா பேச வைக்க முடியாது? என்ன பழக்கம் வச்சு என்ன பழக்கம்? எங்க கொண்டு போறீங்க நாட்டை? ஒரு முதலமைச்சர் நள்ளிரவுல சுட்டி செய்தி போடுறாப்ல, இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம பிஜேபி அரசு தடுக்குதுன்னு. பிஜேபி எதிர்க்கிறீங்களா? நாங்க நம்பணும். ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகத்துக்கு முன்னாடி கொடியை பிடிச்சி பேரணி போனது யார்? வாழ்த்தி நீங்க தானே. நீங்க தானே. இடின்னு வர்றேன் மோடின்னு ஓடி போனது யார்? நாங்களா? நீங்களா?